திமுக கூட்டணியில் இப்போ தேமுதிக வந்தாங்க. அதற்கு பிறகு இவங்க வந்துட்டாங்க. எல்லாருமே சார் இப்போ அப்புறம் கட்சியில் வந்து சீட்டு தர இடம் இல்லை, கூட்டணிக்கு யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளவு கூட்டணி கட்சிகள் சேருவது திமுக வந்து தேர்தலுக்கு முன்பாகவே வெற்றி, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதை உறுதிப்படுத்தும் வகையில் அமைதா? நீங்களே சொல்லியிருக்கீங்க தேர்தலில் வந்து உறுதிப்படுத்தன்ட்டு. நான் கடந்த இதில் சொன்ன மாதிரி தான் மைனர் டிஃப்ரெண்ட்டில் வந்து தோந்து போயிடக்கூடாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறையா ஒரு சின்ன சின்ன விகிதாச்சார பின்னடைவே வந்து பெரிய ரிசல்ட்டுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும். நீங்கள் சும்மா 500 ஓட்டு 300 ஓட்டு இதெல்லாம் நீங்கள் தோந்தாங்கன்னா நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அது பெரிய பிரச்சனையை வந்துடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு பல்ல கடிச்சிக்கிட்டு திமுக தான் இங்கே தலைமை. அதனால் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போய் ஆகணும், பண்ணிட்டாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் தான் நான் சுவைக்கணும், அதிகாரத்துக்கு வேணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற இந்த முஸ்லீம் லீக்கு எல்லாருமே வந்து திமுக ஆட்சியில் இருந்தால் தானே ஏதாவது செய்ய முடியும், மக்களுக்கும் சரி தனக்கும் சரி ஏதாவது செஞ்சுக்க முடியும்.